ஸ்டடிவெல் டியூஷன் சென்டர் கேபிஎம்லேருந்து சாப்டர் 5ஓட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து 6th சம் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் இஸ் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் டயக்ராம் வரையணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் வந்து 28 அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்ததுனால குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலா ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 28ன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் சைடில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இதை போட்டுட்டேன். ஸோ இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணுறப்போ இந்த சைட் -4k, இந்த மூணுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 11 வரும். இங்கே வந்து 3k - 10 வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது மைனஸை உள்ளே கொண்டு போகிறப்போ -3k + 10 வரும் ஈக்குவல் டு 28. இப்போ இந்த டிவிஷனில் இருக்க 2 அந்த சைட் மூவ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா 28 × 2ன்னு மல்டிப்ளை வரும். அது 56. எனக்கு கேவோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த 21 நமக்கு தேவையில்லை. அந்த சைட் மூவ் பண்ணுறப்போ மைனஸில் போகுமா, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 35 வருமா. ஸோ கே தான் வேணும் இல்லையா. -7 இந்த சைட் மூவ் பண்ணுறப்போ டிவிஷனில் வரும். அப்போ 7 5s are 35. கேவோட வேல்யூ என்னென்னா -5. ஸோ 7th சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த பாயிண்ட்ஸ் ABC அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 3 கொலினியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் A + B = 1 தென் ஃபைண்ட் A and B. ஸோ 3 கொலினியர்னு சொல்லிட்டாங்களா. கொலினியராக எக்ஸாம்பிளே பார்த்தோம். கிவன் பாயிண்ட்ஸ் கொலினியர் அப்படின்னா அதோட ஏரியா வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். அதனால் ஃபார்முலா எழுதிட்டு ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போ இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1/2 -3b, இங்கே ஒரு மைனஸ் தானே இருக்குது, -5a + 9 4s are 36 -9a + 4b -15 = 0. ஸோ இந்த 2 அந்த சைட் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ அதை நம்ம விட்டுடலாம். இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். -3b -5a + 36, இந்த மைனஸ் உள்ளே போகிறப்போ -9a -4b -15 = 0. ஏலாம் தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா 9 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ -14aன்னு வரும். அதே மாதிரி b பார்த்தீங்கன்னா -7 வருது. நம்பர் வந்து 2 தான் இருக்குது. 36ல் 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 21 வருமா. ஸோ ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், -7 வெயிட் ஏபி மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. 21 அந்த சைடு போகிறப்போ -21 வரும். ஓகேவா. இப்போ இதிலேருந்து -7 காமனாக வெளில எடுக்கலாம். அப்போது 7 2s are 14, 7 1s are 1. அப்போ பின்னு வருமா, ஈக்குவல் டு -21. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா, மல்டிப்ளையில் இருக்க 7 கீழே கொண்டு வரலாம், டிவிஷனில் வரும். அப்போ 7 3s are 21 வரும். ஆக்சுவலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2a + b = 3. இப்போது நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் a + b கிவன் என்னென்னா a + b = 1. அப்போ இதில் எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2a, அப்போ 2a இருக்குது. அப்போ இதை பிரித்து எழுதுங்க. a + a அப்படின்னா தான் 2a + b = 3. இப்போ a + bக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 1. அப்போ a + 1 = 3. அப்போ a = இந்த 1 அந்த சைடு போகிறப்போ 3 - 1 a = 2. இப்போ bயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ b = இந்த ஈக்குவேஷன்லேயே கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ a + b வந்து 1 அப்படின்னா a = என்ன ஆகும், இந்த b அந்த சைடு போகிறப்போ பியோட வேல்யூ தான் வேணும் இல்லையா. a அந்த சைடு போகிறப்போ -aன்னு வருமா. அப்போ 1 - 2, அப்போ பியோட வேல்யூ -1. ஸோ தேங்க்யூ.